அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக நம்ம காலையில் ஏன் சுபூஹுக்கு வரலை அப்படின்னு சொல்லி யாரையா நம்ம கேட்டோம் சொன்னால், வேலைகள் அதிகமாக ஆகிவிட்டது, அதனால் அயர்ந்து தூங்கிவிட்டேன் என்ற ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள் நம்மள்கிட்ட நிறையவே இருக்குது. சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஃபஜ்ருனுடைய 2 ரக்காத்துகள் இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வத்தை காட்டிலும் சிறப்பானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது. நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஆளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருந்தான். அப்போ எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வேலை பளுவுகள் இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவங்க அம்மா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு உபதேசம் செய்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யா புனைய, என்னுடைய மகனை, லா தக்சீரு நோம பில்லைலி, இரவில் ரொம்ப நேரம் நீ தூங்காதப்பா. இன்ன கசரத்த நோமி பில்லைலி, ஏன்னா இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் நீ தூங்குறது இருக்குது தெரியுமா. எது ஊர் ரஜில் ஒரு மனுஷனை ஃபக்கீரன் யோமல் கியாமா, மறுமை நாளில் ஒன்றும் இல்லாத ஒரு பிச்சைக்காரனை மறுமை நாளில் உன்னை நிற்க வைத்து விடும் என்றார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. யோசிப்போம்.